வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் ஒரு சம்பவம் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. காரணம் ஆதிரை. ஃபஸ்ட்டு வாரம் வந்துட்டு ஆதிரைக்கு வந்துட்டு அவ்வளோ சப்போர்ட். ஃபஸ்ட்டு வந்தாங்க, எவ்வளோ பெரிய விஷயம். அதுக்கப்புறம் திவாகர் வந்தார், செகண்டில் வந்தாங்க வச்சுக்கோங்களேன். பட் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா அவங்களோட கேம் டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. போன வாரம் அவங்களோட கேம் எல்லா இதுலேயுமே வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணிச்சு. கேள்வியெல்லாம் சும்மா தாறு மாதிரி தக்காளி சோறு மாதிரி கேட்டாங்க. பட் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து எப்படி ஆகிப்போச்சு, ஃபுல்லாக வந்துட்டு எஃப்ஜே பின்னாடி சுற்றுறது, எஃப்ஜேக்கு வந்து ஏதாவது ஒன்றுனா குரல் எழுப்புறது, எஃப்ஜே பேசலைன்னா வருத்தப்படுவது. என்னம்மா உங்களை நம்பி எத்தனை பேர் வந்து ஆதரைக்கு சூப்பராக வந்துட்டு சப்போர்ட் பண்ண போகிறோம், செமையாக பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்களே, அவங்ககிட்ட நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்னு எல்லாருமே வருத்தப்பட்டாங்க. இப்போது அவங்களுக்கு அது ஒரு அலர்ட் மாதிரி, ஒரு அலாரம் மாதிரி இப்போ சம்பவம் நடந்துச்சு. என்னென்னா இந்த டாஸ்க் நடந்துச்சு இல்லையா, இதில் வந்து ஃபஸ்ட்டே வந்துட்டு எஃப்ஜேவோடதை வந்து இவங்க எடுத்தாங்க. ஏன்னா அந்த டீம் வந்து அந்த மாதிரி திங்க் பண்ணியிருக்காங்க, அதனால் எடுத்துட்டாங்க. அது நல்ல விஷயந்தான். ஆனால் அதுக்கு இடையூறாக இருக்கிறது என்னது, எப்படி நீ எடுக்கலான்னு சொல்லிட்டு அவர் கோச்சிக்கிட்டார். அப்போ பேசலை, உள்ளே போயும் கோச்சிக்கிட்டாரு, சபரியெல்லாம் போய் சமாதானப்படுத்தினாங்க. இவங்களுக்கு வந்து ஒரே வருத்தம். ஏன்னா இவர் வந்துட்டு, அதாவது எஃப்ஜே வந்துட்டு நம்ம ஆதிரக்கிட்ட வந்து பேசலை அப்படின்ட்டு. கனி வராங்க, வந்துட்டு போய் பேச வேண்டியதானே அப்படின்போது, இல்லைங்க நான் போய் பேசலாம், ஆனால் ஒரு வாட்டி நான் தான் போய் பேச வேண்டியதாக இருக்குது, அவனுக்கு நான் ரொம்ப ஈஸியாக போயிட்டேன், இப்போ கூட பாருங்கள் நான் வருத்தத்தில் இருக்கேன், அவன் ஜாலியாக போய் சிரிச்சிட்டு இருக்கான் பாருங்கள் அப்படின்னும் போது, அப்போது ஒன்று உனக்கு வந்து ரெண்டே சாய்ஸ் தான். கனி அழகாக சொன்னாங்க, ரெண்டு சாய்ஸ் தான். ஒன்று இதை விட்டுட்டு ஜாலியாக இரு, இல்லையா அவங்ககிட்ட போய் பேசு, திரும்ப வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்காத. ஏன்னா அடுத்த நாள் நீ ஸ்டார்ட் பண்ணோன்னா உனக்கு எது மன நிம்மதியை கொடுக்குமோ அதை நீ பண்ணு. நீ இவங்ககிட்ட தான் பேசணும், இவங்ககிட்ட பேசக்கூடாது, அதெல்லாம் சொல்ல வர அப்படின்ற மாதிரி சூப்பரான ஒரு கருத்தை சொன்னாங்க. ஏன்னா இவங்க இந்த பக்கம் எஃப்ஜே பக்கம் அவங்களுடைய மைண்டு போனதுலேருந்து தான் பார்த்திங்கன்னா கேள்வி கேட்குற விஷயங்கள் எல்லாமே போச்சு. போன வாரம்லாம் எவ்வளோ கண்டென்ட் நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்ம ஆதிரை வந்து அவ்வளோ சூப்பராக கொஸ்டின் பண்ணாங்க. பட் இப்போ பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை, எல்லாம் மற்றவங்களாம் வந்துட்டு அவங்களுடைய விஷயங்கள் வந்து காமிச்சிட்ருக்காங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே, நல்ல விஷயந்தான். இதோடு வந்துட்டு கட் பண்ணிட்டு ஆதிரை அவங்களோட வேலை போனாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த ஆதிரை எஃப்ஜே இந்த காம்போ இப்போ விரிசல் விட்டுருக்கு, இது திரும்ப ஒட்டுமா இல்லை இதுதான் ஆதிரைக்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.